எப்படி இருக்குன்னு பாருங்க. பில்டிங் பேக் சைடு ஃபுல்லாக உள்ள சவுண்டு வருது, நல்லா சவுண்டு இருக்குது. ஒரு பேய் வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயம் வரும் பாருங்க. அந்த பயத்தில் நம்ம தூங்குவோம். தூங்குகிற இடத்துல சில பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி சில க்ரீப்பியான திங்ஸ்லாம் நடந்துச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மணியை பாருங்க, கோழி சேவல் கத்துது. ஏய் என்ன அதாவது நான் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அமைதியாக பயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்கள் அந்த இடத்த எப்படி இருக்குன்னு. பூட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. நான் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம். ஆனால் பட்டு என்ன ஒரு பிரச்சனைனா சவுண்டில் இருக்குது. அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டு பூட்டி கிடக்குது. பார்க்குறேன் என்னென்னு. ஆனால் போய் பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு. அதான் பார்க்குறேன் என்னென்னு. அவனே ஐயோ சார் பூச்சுரா வீட்டு எடுக்கலான்னு வந்தேன். இதுன்னு பார்த்து பூட்டி கிடக்குது. சம்பரம் அங்கே இருக்குது, நிற்கிது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பில்டிங் பேக் சைடு ஃபுல்லாக உள்ள சவுண்டு வருது, நல்லா சவுண்டு இருக்குது. நினச்ச பயமாக இருக்குது. ஆளு நிற்கிறாங்க. அது பக்கத்தில் ஆள் தான் நிற்கிறாங்க. பார்த்தா கடைசி போலீஸ் இருந்தாங்க. 3 போலீஸ் வந்து என்னை திட்டிட்டு அனுப்பிவிட்டாங்க. போங்கடா வீட்டுக்கு, நான் சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்லாம் சுற்றாத, இப்போ தான் கொலை நடந்திருக்கு, ஒரு பிள்ளையை கொண்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அட போங்கடா, இனிமேல் நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பாட்டு இனிமேல் பேய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே டாக்டர் வீடியோவே போதும்டா, நம்மளோட எய்ம் என்னது இல்லை மார்க் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு கடையில் நின்ட்டேன். 12 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உடனே பூஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் காஃபி தான் இருந்துச்சு. அதனால் காஃபி போட்டு கொடுத்தாங்க அந்த இந்திக்காரவங்க சைனாக்காரவங்க. சரி அப்படியே நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னா 12:30 ஆயிடுச்சு. எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சின்ன வேலையை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, வெளியில் என்ன சவுண்டு கேட்டே இருக்குது, கோழி குத்துற சவுண்டு. என்னென்னு பார்க்கணும், என்னன்னு தெரியல. மணியை பாருங்க, கோழி சேவல் கத்துது. தெரியலையே, கத்துது. ஏன் கத்துது? சும்மா கத்தாது இது. கத்துது என்னது? கத்தே கத்தாது சார். Oh my God. பாவமாக இருக்கே.
என்னடா பண்ணுற? பூனை என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. என்னாச்சுன்னு தெரியல, பாவமாக இருக்குது. தெரியலையே, பார்க்கணுமே. எதுவும் அடிபட்டுருச்சாங்கன்னு தெரியல. பாவமாக இருக்குது, கேட்கவே முடியல. என்னாச்சு? வித்தியாசமாக நடக்குது. ஏன்டா அந்த வீட்டில் வந்து மேலே இருந்து கேட்குது. மேலே கத்தாத. ஏய் ஏய் ஏய், என்ன சண்டை ஓடு? பூனை கருமாண்டா. ஓவர் சத்தம். அத்தே கொஞ்ச நேரத்தில் பதறிட்டேன். என்னடா நடக்குது அப்படின்னு. அது பூனை என்னடா அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதே, குட்டி போடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்தா ஒரு பூனை வந்து ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை, அப்படி தானே. என்னடா பண்ணுறாங்க பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஒரு வீடியோ தானடா எடுத்தேன் வீட்டுக்கு போய். இதுக்கு இவ்வளோ தொல்லையாடா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.